இந்த சவுண்ட் எல்லாம் விட வேணாம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேணாம். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போடல. உட்காருங்க. தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலையில் தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சாதாரண குடிசையில அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும். அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. நீங்க இப்பயும் சொல்றோம் வாங்க, நீங்க காலனிங்கிற பேரை மாத்திட்டோம். நான் பேசி முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவம் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோவ் பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லைங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல என்ன சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறோம், நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க. நான் கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சா நீங்க என்ன வேணா பேசுங்க. நாங்க பேசி முடிக்கல. இருங்க. என்ன பார்த்து பேசுங்க. பின்னாடி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. மாணவ பொதுப்பணித்துறை என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க, நான் சொல்றேன். இருங்க. 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ல கருத்து அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. எங்க என்ன இருக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்றது அனுமதி தரேன். நீங்க பேசி முடிங்க. நீங்க கருத்து முடிங்க. உடனே தரேன் உங்களுக்கு. அவர் சொல்லி முடிச்ச உடனே தரேங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போடல. இல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க. நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லைங்க. இல்ல நாங்கள் இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்குறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பதில் நீங்க பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்து சொல்றாங்க சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க. சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா? பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது. சென்னையிலே 60% இருக்கு. தமிழ்நாடுல தவறான தகவல் யார் சொன்னா? நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசுங்க. இல்ல நான் பேசி முடிக்கல.